டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல கொலஸ்ட்ரால் லெவலை எப்படிங்க கட்டுக்குள்ள வைக்கிறது? கொலஸ்ட்ரால் அதிகமானா என்ன செய்யும்? இல்ல குறைந்தால் என்ன செய்யும்? ஒருவேளை இந்த கொலஸ்ட்ரால் நம்ம உடலுக்கு தேவையா? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. நம்ம உடல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகும் பொழுது சில சிம்டம்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். எந்த மாதிரியான சிம்டம்ஸ்ன்றதும் நம்ம பார்க்கலாம். பொதுவாக கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரிச்சதுன்னா நம்ம உடல்ல பொறுத்த வரைக்கும் அடிக்கடி மூச்சு வாங்குதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். மூச்சு வாங்குதல் பிரச்சனையும் இல்ல அஜீரணம், உணவு சாப்பிட்டவங்க எனக்கு சரியா செரிமானமே ஆகல அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா படபடப்பு ஏற்படுறத நம்ம பார்ப்போம். நெஞ்சில வந்து ஒரு பால்பிட்டேஷன், திரும்ப திரும்ப ஒரு பால்பிட்டேஷன் வந்துட்டே இருக்கும். நம்ம ரத்த நாளங்கள்ல பிளேக்ஸ், அதாவது கொழுப்பு படிஞ்சு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது வந்து நிறைய பேருக்கு ரத்த கட்டாகவும் மாறலாம். இல்ல கொழுப்பு வந்து படிஞ்சு இருக்கிறதும் நமக்கு தெரியும். முக்கியமா பார்த்தோம்னா இந்த டீப் வெயின் த்ராம்போசிஸ் அப்படின்லாம் சொல்லுவோம், கால்ல ஏற்படுறது. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இதயத்துல வால்வுல அடைப்பு ஏற்படுறது, இதய ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படுறது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நம்ம பார்க்கிறோம். சோ இப்போ நமக்கு இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரிக்கும் பொழுது நம்ம உடல்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்துது. அதாவது எதிர்மறையான விளைவுகளை தான் அதிகமாக ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு, இது வந்து எல்டிஎல் அப்படின்னு சொல்றோம். இதுதான் நம்ம உடலுக்கு அதிகமான ஒரு ஆபத்தை வந்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் நமக்கு வந்து ரெகுலேட் ஆகணும், நார்மலா இருக்கணும் அப்படின்னா சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ வழிமுறைகள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், தினம்தோறும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அதிகமான கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கான உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். ஆனா ஐயோ இங்கதான் மிஸ்டேக் பண்றோமா இல்ல அதுதான் மிஸ்டேக் பண்றோமா அப்படின்ட்டு தெரியாமலே இருக்கும். கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு முக்கியமாக நமக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக இந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள். ஸோ இதை நம்ம எடுக்கும் பொழுதுதான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால், அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்றதோ, டிரான்ஸ் ஃபேட், இது வந்து கரையிறதுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது கலர் கலரா இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடணும். அதாவது பாலிஷ் பண்ணாம கலர் கலரா இருக்கக்கூடிய உணவுகள். அப்போ ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒவ்வொரு பழங்களும் நிறங்களோட தான் இருக்கும். அதுல முக்கியமாக விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய ஆரஞ்சு பழங்கள், சாத்துக்குடி, இது எல்லாமே நம்ம சாப்பிடணும். எந்த பழமும் ஜூஸ் போடாம, ஜூஸ் போட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி குடிக்காம அப்படியே அந்த பழங்கள் அந்த நார்ச்சத்தோட அந்த பல்பி அப்படின்னு சொல்லுவோம்ல, பல்போட நம்ம சாப்பிடும் பொழுது உடல்ல இந்த தேவையற்ற கொழுப்புகள் வந்து கரைய ஆரம்பிக்கும். மாதிரி ரத்த நாளங்கள்ல வந்து பிளேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், படிஞ்சிருக்கும். கொழுப்புகள் வந்து ரத்த நாளங்கள்ல உள்ளுக்க வந்து படிஞ்சிருக்கு. அதனால ரத்த ஓட்டம் போகாத ஒரு நிலை இருக்குனாலும் ஸோ இந்த பழங்களை நம்ம அப்படியே சாப்பிடணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். சீத்தாப்பழம் ரொம்ப முக்கியம். வாழை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பேயன் வாழை, ஏலக்கி, இந்த மாதிரி சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய வாழை வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி பழ வகைகளை நம்ம சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ், ஸோ காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நார்ச்சத்து நிறைய இருக்கக்கூடிய காய்கறி, எல்லா வெஜிடபிள்ஸுமே நமக்கு ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கும். அதே மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கக்கூடிய நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல கெட்ட கொழுப்பு வந்து கரைய ஆரம்பிக்குது. ஸோ இதுலயுமே வந்து முக்கியமா பார்த்தோம்னா இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம தயிர் சாப்பிட்றோம், மோர் சாப்பிட்றோம். ஸோ இது எல்லாமே எடுக்கும் பொழுது நம்ம உடல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த பேட் கொலஸ்ட்ரால் வந்து கரைய ஆரம்பிக்குது. ஸோ இதனோட சேர்ந்து இன்னும் சில வழிமுறைகளும் இருக்கு, அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ உணவு முறைகள் வந்து ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, முழு தானியங்கள். ஸோ இந்த முழு தானியங்களை நம்ம உணவுல சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு வந்து கரைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் குறையறதுக்கு இந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாமே பார்த்துக்கணும். தினமும் காலையில ஹோல் கிரெயின்ஸ், ஏதாவது ஒரு முழு தானியத்துல செய்த உணவோ இல்ல சிறுதானியங்களை செய்த உணவோ காலை நேரத்துல நம்ம சாப்பிடலாம். இது வந்து கஞ்சி வகையாக இருக்கும் பொழுது அந்த கஞ்சில வந்து நிறைய வெஜிடபிள்ஸ், சின்ன வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு நமக்கு ஆரோக்கியத்தை தருதுன்னு சொல்லலாம். இதுலயுமே முக்கியமாக கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கு கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். சிறுகீரை, வெந்தயக்கீரை, முருங்கை,
ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை வந்து கரைக்க ஆரம்பிக்கும். ரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய அடைப்பையும் நமக்கு குறைக்க ஆரம்பிக்கும். சிலருக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப அதிகமாக அதிகமாக என்னாங்கன்னா எப்படி ரத்த நாளங்கள்ல படிதோ ஸ்கின்னுக்கு, அதாவது ஸ்கின்னு கீழேயும் வந்து நமக்கு படிய ஆரம்பிச்சிடும். இந்த லிப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேட் வந்து சரியா நமக்கு மெட்டபாலிசம் நடக்காதனால அங்கங்க தோலுக்கு கீழே வந்து நமக்கு படிய ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த மாதிரி படிமானம் நடக்க நடக்க நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அங்கங்க கட்டிகளாக நமக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ கட்டிகள் உருவாகும் போது தான் இந்த லிப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டிகளும் வருது. ஸோ இதை கரைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இந்த உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரணும். ஸோ தினம்தோறும் இந்த கொழுப்புகள் வந்து ரொம்ப ஈஸியா கரையிறதுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எலுமிச்சை சாறு வந்து நம்ம பயன்படுத்தலாம். இல்லைன்னா எலுமிச்சை ஒரு பாதி எலுமிச்சை வந்து தோலோட கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி ஒரு 500 ml தண்ணீர் 500 ml தண்ணீர்ல ஒரு அரை எலுமிச்சை பழம் வந்து தோலோட கட் பண்ணி அதுல போட்டுருணும். ஸோ இதனோட நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் இந்த தனியா இலைகள் இருக்கு இல்லைங்களா, கொத்தமல்லி இலைகள், ஸோ நல்லா ஒரு பஞ்ச் கை நிறைய எடுத்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி அந்த 1/2 லிட்டர் தண்ணீர்ல போட்டுருணும். ஸோ இதை வந்து நல்லா பாயில் பண்ணும், கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி ஒரு 300 ml தண்ணீர்ல 250 to 300 ml தண்ணீர் வந்ததுக்கு அப்புறம் இந்த தண்ணீர்ல கொஞ்சம் தேன் சேர்த்து குடிக்கணும். தினம்தோறும் காலை இல்லைன்னா ஈவினிங் டைம்ல கூட எப்போ நம்ம ஃப்ரீயா இருக்கிறோமோ அந்த டைம்ல இந்த தண்ணீரை நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். இல்லைன்னா வாரம் 3 முறையாவது இந்த தண்ணீரை குடிக்கும்போது நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் வந்து கரைய ஆரம்பிக்கும். ஸோ பேட் கொலஸ்ட்ரால் மட்டும் கிடையாது, அதனோட சேர்ந்து இதயத்துல வந்து அடைப்பு இருந்தாலோ நமக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வலுத்துக்கிட்டே வருது. தினம் தினம் வந்து இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரிச்சு உடல் எடை அதிகரிக்குது, லிப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி இருக்கு. இதை சரி செய்யறதுக்கும் இந்த கஷாயத்தை நம்ம குடிக்கலாம். இது வந்து டீ மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரும்போது உடலுக்கு புத்துணர்ச்சியும் ஏற்படுது. ஸோ இதே மாதிரிதான் இதுக்கு சித்த மருந்துகளும் நிறைய இருக்கு. கொழுப்புகளை வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை கரைக்கிறதுக்கான மருந்துகளும் சித்த மருத்துவத்துல இருக்கு. ஸோ இதுக்கு பேசிக்கா வந்து பார்த்தோம்னா பிரண்டை உப்பு சேர்ந்த மருந்துகள், சீந்தில் சூரணத்தோடு பிரண்டை உப்பு கலந்து நம்ம கிளினிக்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு வந்து கரைய ஆரம்பிக்குது. ஸோ இதே இந்த வழிமுறையை வந்து கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கிறவங்க, தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.